எனக்கு தருகிறார். என் பட்டணத்துக்காக, என் கிராமத்துக்காக நான் முழங்கால் தேவைப்படுவேன். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு அவசியமா தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சின்ன கேள்வி உள்ள கேட்க போறேன். நம்முடைய கண்ணில் வருகிற கண்ணீர் அது கொடுத்த காசு கிடைக்குமா? காசு கிடைக்குமா? சொல்லுங்க. எனக்கு கேட்கணும். நேரத்தோடு சாப்பிடறதுக்கு டக்குன்னு பேசணும். இல்லை நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடுவேன். இங்கே சீக்கிரம் போகணுமா? கண்ணீர் நிலை உண்டா? கிடைக்குமா காசு? கம்மல் அடமானம் வைக்கலாம், கொலுசு அடமானம் வைக்கலாம். கண்ணீர் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, இயேசுவை ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு பிள்ளையோட கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் 1000 அமெரிக்கன் மில்லியன் டாலர் கொடுத்தாலும் இந்த ஏழை பெண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வாங்கவே முடியாது. அதுக்குதான் தெளிவுண்டா பாஸ்டர்? எக்கச்சக்கமான தெளிவு வேதத்தில் உண்டு. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களே. பொதுவாக அதிகமா அழுகிறது யாரு? ஒரு பிரச்சனை, வெங்காயம் வச்சாலே என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க. அமீன். வெங்காயம் வச்சாலே அதிகமா டக்கர் பாவி பார்த்தாலே கொட்டு கொட்டும். காவேரி ஆற்றிலும் தண்ணி இல்லை, கூவாத்திலும் தண்ணி இல்லை, கடலும் தண்ணி இல்லை. ஆனா எங்கேயிருந்து கொட்டுல முதல்ல கண்ணீர் எனக்கு தெரியல. நான் சொல்றது கவனிக்கணும். நீ நினைக்கலாம் நான் விட்ட கண்ணீர் பாத்ரூம்ல, நான் விட்ட கண்ணீர் ஃபில்லோவில், நான் விட்ட கண்ணீர் தரையில. கிடையவே இல்லை. ஒப்பி எடுக்க வச்சுருவாங்க. சட்டை எடுத்து துருக்கியில வைத்து நேரம் வருவது கையோட கணக்கு பார்த்து பதில் கொடுக்கிற தெய்வம் சொட்ட கண்ணீர் எல்லாம் துருக்கியில வைத்திருக்கிறார். சரி பாஸ்டர், கண்ணீருக்கு எங்க வேலை இருக்குது? பெத்தானியாவில் லாசர் மரித்தாரா இல்லையா? எத்தனை நாள் ஆச்சு இப்ப கல்லறையில? வேகமா சொல்லணும். 4 நாள் ஆச்சு இல்லையா? 4 நாள் அவர் எப்படி இருக்கும்? குக்கர்ல எத்தனை பேர் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்திருக்கிறீங்க? குக்கர்ல முருங்கைக்காய் கட் பண்ணி எத்தனை பேர் சாம்பார் செய்திருக்கிறீங்க? கல்விகளை எப்படி இருக்கிற பாருங்க. நீங்க அது எப்படின்னா முருங்கைக்காய் குக்கர்ல போட்டா நம்ம எடுத்து பார்க்கும் ஒரு பீஸும் இருக்காது. ஒரு பீஸும் இருக்கு. அதே மாதிரி இந்த கல்லறைக்குள்ள இந்த லாசரு செத வேற, தோல் வேற, எலும்பு வேற. நாளை கத்தாவே கல்லை புரட்டா என்ன அடிக்க போகுது? ஆறு சொன்னாங்க. மாத்தா இவனுக்கு யாரு? அப்ப யாருக்கு சத்ரு? இயேசு எதுக்கு வந்திருக்கிறார்? உயிரோடு வந்திருக்கிறார். இயேசு எதுக்கு வந்திருக்கிறார்? மாத்தானே உன்னோட பூரி கிழங்கு சாப்பிட வரல, உன் துக்கத்தை சந்தோஷமாக்க வந்திருக்கிறேன். உனக்கு இறந்து போனதை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். உன் மடியில் போனதை மடியிலே கொண்டு வைக்கிற வந்திருக்கிறேன். உனக்கு நஷ்டப்பட்டதை திருப்பி தர வந்திருக்கிறேன். ஆகா, அவள் எல்லாத்துக்கும் ஆமா சொல்றான். ஆகாரம் இயேசு மணிக்கூர் பேசுறான். ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசி நேரத்துல அவள் ஓடி போய் தங்கச்சிக்கு சொன்னேன், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அந்த சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா? அவளை சுத்தி அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைவர்களை சுத்தி இருந்து இந்த பொண்ணுக்குள்ள அழகு குத்துற மாதிரி வார்த்தையினால் அவள் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறார். மரியே, நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்த? அன்னைக்கு ஒரு விபச்சாரி தொழில் இருந்தோ, என்ன அழகு, என்ன பணம், என்ன பெருமை, என்ன சுரசு வாழ்க்கை. இப்ப நீ கூலி வேலை செய்யற, அப்பாவும் இறந்த, அம்மாவும் இறந்த, இருந்த ஒரு தம்பி அவனும் இறந்த. அந்த இயேசு பின்னாடி போன அவன் ஜலமாய் கிடந்த ஆள் அனுப்பிடல வந்தாரா? எவ்வளவு கலந்து காலி பண்ண அவன், எத்தனை கிலோ கோதமை பூரி அவன் சாப்பிட்டு இருக்கிறான், எத்தனை முட்டை அவன் ஆஃபாயில் பண்ணி கொடுத்திருக்கிற வந்தாரா அவன்? இப்படி சொல்லி கடைசி சொல்றான், எங்களே பாரு மரியே, எங்க அப்பாவும் சாவில்லை, எங்க அம்மாவும் சாவில்லை, ஒரு நாங்கள நல்லா இருக்கிற. ஏன்? அந்த இயேசு பின்னாடி நாங்க போகவில்லை. இயேசு பின்னாடி போனதால்தான் உனக்கு இந்த வேதனை. நான் ஒண்ணு சொல்லி முடிக்க போறேன். சோதனை எவன் சகிக்கிறேனோ அவனுக்கு சாதனை. சோதனைக்கு பின்னாடி என்ன வருது சொல்லுங்க. கோடம்பாக்கம் சாந்தசாரம் சபையில 4 நாட்கள் நான் தொடர்ந்து செய்தி கொடுத்து நிற்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நான் அல்ல சோதனையை லாரியா கூப்பிடுறேன் சொன்னேன். அவர் ஓடி வந்து, அண்ணன் வாயப்பத்தி, அண்ணன் இனி அப்படி பேசக்கூடாது, எவ்வளவு பாடு, எவ்வளவு மரணம், எவ்வளவு வியாதி, எவ்வளவு பட்டினி, நீங்க பெற்ற பாடல எனக்கு தெரியும், இன்னும் உங்களுக்கு சோதனை வேண்டாம். போய் அங்க உட்கார சொன்னேன். சோதனை வந்தாத்தான் எனக்கு சாதனை வரும். புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு சோதனை முடிஞ்சு எழுதுமோ உங்களோட சோழன் ஒரு ஸ்டார் பதிய போகுது. உங்களோட சோழன் ஒரு ஸ்டார் பதிய போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த சோதனை ஜெயிக்கவே இன்னும் ஒரு
செய்தோ. சத்தமா சொல்லுங்களேன். இதுவரைக்குமே குறிந்து பார்த்தவங்களை எப்படி பார்க்கறாங்க? எதனால? இவ்வளவு பெரிய சோதனையை ஜெயித்து நீ இப்ப ராணியா உட்கார்ந்து. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க ஒரு நாளாவது உண்மை சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு சோதனை வேணாம் பார்த்து ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சோதனை வரக்கூடாது, அவரு போனா உருப்படியா வரணும், வீட்டுக்கு முட்டையெல்லாம் கிழந்து உடையக்கூடாது, என்ன பண்ண கீழே விழக்கூடாது, நான் சரிக்கு விழக்கூடாது, எந்த ஆபத்தும் எந்த சோதனை எங்களுக்கு அப்படிதானே ஜெபிக்கிறீங்க. இன்று முதல் மாத்து, எனக்கு என்ன வரணும், தைரியம் இருந்தா ஜெபம் பண்ணணும், இல்லாத சோம்பேறிங்க பண்ணக்கூடாது. சவால் கொடு சோதனைக்காக. ஆமென். சோதனை மேல் சோதனை வரட்டும், அந்த சோதனை மேல் சோதனை வரட்டும், கடைசியிலே சாதனை. பாட்டு பாடுங்க, தலையில் கிரீடம் வச்சாங்க, இப்ப எத்தனை தலையில் இருக்கிறது எனக்கு தெரியல. கர்த்தருக்கு சோதரம். இன்னைக்கு போக எல்லா தலையில என்ன இருக்கணும்? ஆமா, கர்த்தருக்கு சோதரம். ஆமா, இந்த பெண்கள் வந்து பின்னாடி பூ வைப்பாங்க. அதோட ரகசியம் என்ன? அளவுத்துல சொல்லு. பின்னாடி பூ வைப்பாங்க. அந்த பூ இங்க வடிக்கு. ஒரு நாள் ஒரு முன்னாடி வர மாட்டாங்க. இப்போ பின்னாடி 2 முழம் பூ ஆகி வச்சிருக்காங்க. வச்சவங்க சொல்லுங்க, ஒரு முழத்துக்கு எவ்வளவு? ஒரு முழம் பூ எவ்வளவு? பூவை வைக்கல, அவர் கரெக்டா வர சொல்றாங்க. வாய்ப்பு தெரியும். ஒரு முழம் 50 ரூபா. நீங்க அப்போ 2 முழத்துக்கு எவ்வளவு வாங்கி இங்க வச்சிருக்கிறேன். வாசனை கிடைக்குதா? அந்த பூக்களை பார்க்க முடியுதா? பஸ்ல ஏறுமே 2 பேர் அந்த பூ விற்கிட்டா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஓட்டத்துக்கு வசதியில பூ கீழே வந்து தெரியுமா? ஏதாவது நன்மை கவனிக்கணும். ஏதாவது நன்மை இவளுக்கு உண்டா? இப்போ பின்னாடி இருந்த பூவை நான் என்ன பண்ண போறேன்? முன்னாடி எடுத்து வைக்க போறேன். இது வரைக்கும் பூ எங்க வச்சாங்க? பின்னாடி. இப்போ பூ இவருக்கு தெரியுதா? மனம் தெரியுதா? வாசனை தெரியுதா? இப்ப எவனாவது தைரியம் இருக்கிற ஒரு பூ எடுக்குது சொல்லுங்கம்மா. இருக்குதா? ரோட்ல போனா ஃபுல்லா டெஸ்ட். இவளுக்கு ஆச்சி இந்த டெஸ்ட் அலர்ஜி வருமா? டெஸ்ட் அலர்ஜி வருமா? பூ எவனா பறிப்பாங்களா? பூ எங்க வச்சிருக்கிற? அப்ப இன்னைக்கு இங்க யாராவது பெண்கள் பூ வச்சு வந்திருந்தா நாளைக்கு பூ எங்க வைக்கணும்? பின்னாடி வைக்காத முன்னாடி. அப்ப உடனே பைத்தியம் கூப்பிடுவான். 4 பேர் அப்படி வச்சா அடுத்த தமிழ்நாட்டுல எல்லாரும் பூ எங்க வைப்பாங்க? முன்னாடி வைப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் சாரோனின் ரோஜாவா வைத்திருக்கிறார். நீ புஷ்பமா இருக்கிறார். இதுமேல் ஒரு சாமந்தி தேவையில்லை, இதுமேல் ஒரு மல்லி தேவையில்லை. உன்னையே கர்த்தர் சாமியாமி ஆமென் ரோஜாவா. ஆமென். எவ்வளவு அழகா கர்த்தரை அழைத்த பொழுது இதுக்கு மேல அழகு நமக்கு தேவையே. அதுக்கு கை தட்டணுமா? ஆமென். அதிகமா பியூட்டி பார்லருக்கு யாரு போவாங்க? சத்தமா சொல்லு. அதிகமா எதுக்கு போறாங்க? அழகு பெற்றதுக்கு. அழகு மாயையிலும் மாயைன்னு சொல்லு. பைபிளில் யாராவது பியூட்டி பார்லர் போயிருக்கிறாங்களா? வேறு சொல்லணும். நான் போகல கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு பியூட்டி பார்லர் இல்லடா. இவ தனியா குளிச்சு தனியா முடிச்சு நீ தனியா முடி கட்டி தனியா குளிச்சு தனியா தலைவாரி தனியா முடிய கட்டி தனியா மாடி இங்க தைரியமா தனியா சேலை கட்டி கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான். அன்னைக்கு என்ன இல்லை? நீங்க கூப்பிடக்கூடாது. நான் கூப்பிடு பாடி ஏன் பொண்டாட்டி என்ன விட கூப்பிட எனக்கு உரிமை இருக்கு. அவன் சொல்லுவா எங்களுக்கு செல்ல பேரே அதுதான். அன்பு பெருகுவதா வம்பு விரும்பம் போடின்னு சொல்லுவேன். அன்பு பெருகுனா நான் இன்னைக்கு அப்படிதான் அவன் சொல்லுவாங்க. ஐயா இதெல்லாம் ஒண்ணு நம்ம சும்மா யாரும் மூதாண்டிங்க சொன்ன கதையா. நம்ம சரீரம் என்னோட பாடியை என்ன வேணுமா நான் பயன்படுத்தி எனக்கு என்ன இருக்குது. இப்ப பாருங்க நான் நடக்கிறதெல்லாம் நடக்கிறாரா இல்லையா? நான் பொறுத்தெல்லாம் வராரா இல்லையா? ஏன் கூட்டிட்டு போறதுக்கு கேட்க தள்ளி கேளுங்க பார்ப்போமே. யாருக்கா தைரியம் இருக்குதா?
இல்ல. நான் என்ன சொன்னேன்டா, அன்னைக்கு பியூட்டி ஃபால் இல்ல. தனியா ட்ரெஸ் பண்ணி வந்தாங்க, தனியா ட்ரெஸ் பண்ணி வந்தாங்க. யாருமே ட்ரெஸ் பண்ணதுக்கு இல்ல. போய் உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, யாருமே இல்ல, தனியா வந்தாங்க. நான் கட்டினாரா இல்லையா? சொல்லுங்க. பைபிளில ஒரு ஆம்பளை தான் பியூட்டி ஃபால் போயிருக்கிறான். நீங்க சொன்ன ஆட்கள் எல்லாம் போன மாதிரி எனக்கு தெரியல. ஆம்பளை போனா பியூட்டி ஃபால். அவன் யார் தெரியுமா? அவன் யார்? 40 நாளாச்சு பியூட்டி ஃபால் கீழே வருது. இப்போ மேட்டர் புரியுதுங்க. இப்ப அந்த வேலை சொல்லுவாங்க, ஆண்கள் பியூட்டி ஃபால் போன சொல்லி வம்பு பண்ணான்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் சொன்னதே கவனி. 40 நாள் அங்க உட்கார்ந்து பியூட்டி பண்ணி கீழே வந்தா முகத்தை யாரும் பார்க்க முடியும். எல்லாருமே உட்கார் போட்டு முகத்தை என்ன பண்றாங்க? மறைக்கிறே. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அழகு, அவனுடைய வெளிச்சம் அவன் முகத்திலே பிரகாசிக்கிறது. அதே நேரத்தில் 4 மணி நேரம் 8 மணி நேரம் பியூட்டி பார்லர் போய் சிறைக்க கூடாதெல்லாம் சிறைத்து பைபாஸ் ரோடெல்லாம் போட்டு சீரியல் எல்லாம் ஃபிட் பண்ணி பெயிண்ட் அடித்து அப்படி வந்து நிற்பாங்க. அப்ப நீ கண்ணாடியில பாரு முகத்தின் அழகு. 1 மணி நேரம் உட்கார்ந்து முட்டி போட்டு பைபிளை படித்து 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்புறம் கண்ணாடியிலே பாரு முகம். அப்படி சொல்லுவோமா? அப்புறம் நாங்க எல்லாம் எனக்கு பிறந்தப்ப அம்மா பவுடர் போட்டுருப்பா போல, இன்னும் நான் பவுடர் போடல. நான் எவ்வளவு திருஷ்டி வைக்க கூடாது, நான் எவ்வளவு அழகா இருக்கிற பாருங்க. ஏன் இதை படிக்க 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 அழகு வந்துட்டே இருக்குது. இதை பேச 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 அழகு வந்துட்டே இருக்குது. இதுதான் எனக்கு பியூட்டி ஃபால். அம்மாவோட பாதத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுவரை நடந்து கலைகளை போல சட்டம் அடித்து எழுமா. எந்த பாடி பில்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க, எந்த எக்ஸசைஸ் ரூமில் எழுதி வச்சிருக்கிறாங்க, எந்த பியூட்டி ஃபால் இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். பலன், கிருபை, வல்லமை, அபிஷேகம், அழகு எல்லாம் அங்கதான் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க சத்தமா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. இன்று முதல் இதுதான் நமக்கு பியூட்டி ஃபால். அழகு வேணுமா? இதை பார்த்தா போதும். ஆமென். இதை படிச்சா போதும். இதுல என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. நம்ம எஸ்தரை எடுத்து பார்க்கும்போது அப்படியே அழகு பயங்கரமா இருக்கு. அப்பா தர குளிப்பாட்டதுக்கு இல்லை, அம்மா தரவாறதுக்கு இல்லை, யாருமே இல்லை. அனாத பெண்ணு தான். ஆனா ராஜா ஒரே பார்வை பார்த்தவளை ராஜாவை வாங்கிட்டான். எத்தனை சந்தோஷமா இருக்கிறார். ஏன்? அது அவளுடைய தாழ்மை, அவருடைய அடக்கம், அவருடைய கீழ்ப்படுதல், அவருடைய வளர்ப்பு தகப்பனோடு இருந்து அவரை தலைகுனிக்க விடாதபடி அவளுக்கு கடிவாளம் இல்லை, அவளை கண்ட்ரோல் பண்ண ஆர்வம் இல்லை. இஷ்டம் போல வாழலாம். போதும் என்ற அளவுக்கு அழகு இருக்குது, அழகு இருக்கு, தோட்டம் இல்லை. எவன் கூட வேணுமா போகலாம். இல்ல, அந்த வளர்க்கிற தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்து கீழ்ப்படிந்ததுனால அனுசரித்ததுனால அவர் அழகிலே சிறந்தவர். ராஜாவின் கண்களிலே அவருக்கு தயவு கிடைக்கிற மாதிரி கர்த்தர் மாற்ற உண்மையானால் அது ராஜா. இன்னைக்கு ராஜாதி ராஜா இங்கே வந்திருக்கிறார். இன்னைக்கு பகல் வந்திருக்கிற உங்களோட வாழ்க்கையிலே அந்த ராஜாவின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும். அந்த ராஜா என்ன கேட்ட? மகளே, உனக்கு என்ன தேவை? தேசத்தின் பாதியானாலும் நான் உனக்கு தருகிறேன் சொல்லி பேசினாரா இல்லையா? அப்ப நீங்க வானத்தையும் பூமி உண்டாக்குற ராஜாதி ராஜாவிட்ட வந்திருக்கிறீங்க. அவர் இப்ப கேட்கிற, மகளே உனக்கு என்ன தேவை? நான் உனக்கு தருவேன். தருவாரா? தருவாரா? என் பாதவிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் பெருமையாக விட மாட்டேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த கட்டிடத்துக்குள்ள வந்திருக்கிற ஒருவரும் பெருமையாக போக கற்றுக் விட மாட்டேன். அந்த எஸ்தேரோட தீர்மானத்தை கர்த்தர் மானித்தாரா? எத்தனை தேசம் அது? 100 ஒரே ஒரு பெண்ணு தப்பிச்சாரா? சொல்லுங்க. நீ பெத்தன ஒரு பிள்ளை, அது கஞ்சா பின்னாடி போகுது, சாரா பின்னாடி போகுது, அது ஒரு கோவில் மாடு மாதிரி ஊரு சுத்துது. உன்னால ஒரு பிள்ளை திருத்த முடியல. 120 நாடுகளை திருத்தது. அவள் ஒரு பெண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல அவளை மணத்த ராஜாவுக்கு ஒரு ராணி இருந்தாங்கல்ல, அவ பேர் என்ன? வஸ்தி. அவளும் பெண்ணு தானே. வஸ்தி இப்ப எங்க இருக்கிறாங்க? வஸ்தி எங்க இருக்கிறாங்க? எதனால வந்தது? ராஜாவின் சொல்லுக்கு கீழ்ப்படியல. ராஜாவை ஓவர்டால் பண்ணணும். அப்ப நீ புருஷனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். புருஷனை நம்பணும், புருஷனை மதிக்கணும், புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும், புருஷனை நேசிக்கணும். சில ஆட்கள் ஊழியம் சொல்லி இறங்கிடுவாங்க,
வீட்டையும் விளக்க மாட்டான், பல்லம் விளக்க மாட்டான், குளிக்க மாட்டான், காத்தால எடுத்துட்டு பேகை மாட்டி பேட்சை குத்தி போட்டா ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. முதல்ல வீட்டை நடத்த பாரு. வீட்டை நடத்த தெரியாம எவனும் என்ன பண்ண முடியாது. முதல்ல வீட்டிலே காரியத்தை எல்லாம் செய். நீ ஊழியத்துக்கு தாராளமா போ, ஆனா வீட்டுல எந்த வேலை என்ன பண்ணக்கூடாது, முடங்க கூடாது. அமீன் சொல்லுவோமா? தனிச்சு ஊழியத்துக்கு போகாது, ஒரு ஆளை கூட்டிட்டு தான் போ. அமீன் சொல்லுவோமா? ஊழியத்துக்கு போற நீங்க ஒரு வீட்டுக்கு போவேன், அந்த பிள்ளைங்க கஷ்டம் கண்ணீர் சொன்னா அந்த வார்த்தை அடுத்த வீட்டுல என்ன பண்ணக்கூடாது, அங்கே பறிச்சிடணும். அந்த வீட்டு வெளியே போக கூடாது. இதான் குணசாலி. அவங்க உங்களை பார்த்து அன்பு நிறுத்த எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க. நீங்க போய் வெளியே கொண்டு சொல்லக்கூடாது. அது ஊழியம் கிடையாது, அட்டூழியம். பொய் தீர்க்க தரிசனம் பேசக்கூடாது. கர்த்தர் காத்தால ஜெபிக்கணும். உங்களை தான் சிஸ்டர் காமிச்சேன், உன்னை காமிக்கவே இல்லை. ஆமீன். பொய் சொல்லி வீட்டிலே போய் நீங்க ஊதாரித்தனமாய் நீங்க சுத்தி திரியக்கூடாது. ஆமீன். இதெல்லாம் பார்த்துதான் ஸ்திரீகள் பலவீனம் வந்து கர்த்தர் சொல்றாங்க. ஞானமா இருக்கணும், புத்தியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ள பண தேவைக்காக எதையும் நீ பண்ணக்கூடாது. நிறைய பாஸ்டர்ஸ் பிரசங்கத்துக்கு கர்த்தரோடு நேற்று ராத்திரி பேசினா, நான் வர வழியிலே காரிலே பேசினா, அவாண்டமான போய் நான் காத்திருந்த போய் இந்த வசனம் எனக்கு கிடைத்தது, அதான் உண்மை. நான் ஜெபிக்கும் இந்த வார்த்தை எனக்கு கிடைத்தது, அதான் உண்மை. அவன் கர்த்தர் பேச மாட்டார், நிச்சயம் பேசுவாங்க. ஆனா பேசினா தான் பேசுனேன்னு சொல்ல வேண்டும். அவி ஒரு பாஸ்டர் எனக்கு கூட விசிட்டிங் வந்தேன். ஒரு பாஸ்டர் தப்பா நினைக்க கூடாது. நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து என்னுடைய இன்னோவா காரில் விசிட்டிங் போகிற பாஸ்டர்ஸை சந்திப்பார். ஒரு பாஸ்டர் மட்டும் பின்னாடி ஃபோன் கால் வந்து சரி, எனக்கு நான் தான் என்னோட கார் தான், நான் ஃப்ரெண்டில் இருக்கிறேன், நான் தான் தலைவர். வண்டி ஓட்டுற ஆளு அவன் தான் இப்போ வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கிறேன் டிரைவர். நல்லா பண்ணிட்டேன். இவருக்கு மட்டும் ஃபோன் வாட்ஸ்அப் பண்ணுவார். செல்லம் எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, என்னடின்னு கேட்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து அதை முடிச்சுக்கா, கண்ணே எங்க இருக்கிற, என்ன சாப்பிட்டேன், எப்படி இருக்கிறது அது கேட்குது. எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இப்படி ஒரு 7 கால் எல்லாம் கண்ணு மூக்கு செல்லம் பால் தேன். கடைசி 6வது 7வது வந்தப்ப சொன்ன, கண்ணே அன்னைக்கு ஒரு குருமா செய்து கொடுத்தா பாரு, அந்த குருமா டேஸ்ட் இன்னும் நாக்கிலே இருக்குது. எப்ப ஐயா உங்களுக்கு நான் குருமா, நீ மறந்தாலும் என்னாலே மறக்க முடியாது. அன்னைக்கு செய்த குருமா இன்னைக்கு வாய். இந்த பண்ணிக்கு இந்த பெண் எத்தனை குருமா போட்டு கொடுக்கிற யாரு, சொந்த கொண்டாட்டி. ரசம் செய்து கொடுக்கிற, குருமா செய்து கொடுக்கிற, சமைச்சு ஒரு நாள் ஆகிடும். இன்னைக்கு நீ சமைச்சது ரொம்ப சூப்பர்னு சொன்னாரப்பா. நீ எனக்கு ஒரு குழம்பை கொடுத்தார், நான் இப்படியே காமிச்சேன். என்ன அர்த்தம் சொல்லு. அது பார்க்கும் இவங்களுக்கு இன்னும் பலம் வருது. அமீன் சொல்லுவோமா? இலாடி குழம்பு அப்படி சொல்லக்கூடாது. அது வாயில வைக்க முடியாததான சூப்பரா இருக்குன்னு சொல்லு. அமீன். இப்போ இவர் பாருங்க, எவ்வளோ ஒருத்தம் பொண்டாட்டி செய்து கொடுத்த குருமா டேஸ்ட் இன்னும் வாய் இருக்குது. சொந்த பொண்டாட்டியோட குருமாய்க்கு என்ன இல்லை, டேஸ்ட் இல்லை. கடைசி ஒரு ஃபோன் வருது, 8வது ஃபோன். அந்த ஃபோன், ஹலோ என்ன வேணும், நான் உனக்கு சொல்லலையா, ஒரு வழிக்கு போகணும் கூப்பிடு, பெரிய பாஸ்டர் முன்னாடி இருக்கிறேன், அடிக்கடி இப்படி ஃபோன் பண்ணி தொலைக்கணும்னு சொல்லி வெயில் ஃபோன் சொல்லி. நான் கேட்டேன், யார் அந்த டி, அந்த பொண்டாட்டி. அப்ப அந்த கண்ணு மூக்கு தேனு பாலெல்லாம் ஆறு, குருமாக்காரி யாரு, அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்டு விழுந்து விழுந்து உருட்டுண்டி பேசுறான். ஜாக்கிரதை அடிக்கணும். நீங்களும் அதே மாதிரி தான். அதிகமா சந்தோஷமா யார்கிட்ட தான் பேசணும், சொந்த புருஷன்கிட்ட தான் பேசணும். உங்களுக்கு ஒரு சின்ன மாறாத்தல் புத்தி இருக்கு. எங்கடி அம்மா போறது கேட்டா, அம்மா வீட்டு போறேன்னு சொல்லு. யார் வீட்டு போற, அம்மா வீட்டு போற. எங்கம்மா போற, அம்மா வீட்டு போற. அப்பா தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு கூலி வேலை செய்து மூட்டை சுமந்து பெற்றெடுத்து வளர்த்தி எடுத்து படிக்க வைத்து டாக்டர் ஆக்கி பெரிய ஆளாக்கிட்டோம். ஒரு நாள் இவன் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டான். அண்ணா கட்டுதல் என்ன சொல்றேன், என் அப்பா பேசல எங்க போற, அப்பா சத்து 6 வருஷம் ஆகுது, எங்கடி அம்மா போற, நான் அம்மா வீட்டு அம்மா வீட்டு போறேன்னு சொல்லு. அப்படி கூட சொல்ல மாட்டேன். அம்மா சத்து போய் 10 வருஷம் பொறுத்து வீட்டுக்கு போனாலும் எங்க அப்பா இருக்குது, அம்மா இல்லை, என்ன சொல்லுவாங்க, உடுக்கிறதும் கழுத்தில் இருக்கிறதும் வீட்டையும் சொத்தை சுகல் யாரு சம்பாதிச்சு கொடுத்தாங்க. அப்ப இன்றைக்கு இந்த 13 வருஷம் கூட்டம் முடிந்த ஒரு பாடு உங்களை யாரை கேட்ட எங்க போறேன்னு சொல்லணும், சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் முடிச்சு நம்ம எங்க போறோம், அப்பா வீட்டு தானே போறோம். இன்னைக்கு ட்ரைனிங் பண்ணு. அம்மா 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 சொன்னா கீழே தான் போகும், அப்பா 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 சொன்ன மேலதான் போகும். அம்மாவை மதிக்க வேண்டாம் நான் சொல்லல, அம்மாவை நேசிக்க வேண்டாம் நான் சொல்லல, அப்பாவுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க.
கொஞ்சம் மாற்றம் இந்த வருஷம் வேணுமா வேண்டாமா? பொதுவாகவே பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில் மேக்சிமம் எல்லாருமே பெண்களை தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு எப்படிதான் என்னை கூப்பிட்டாலும் தெரியல. அப்ப நான் வந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணுமா வேண்டாமா? இப்ப இன்று முதல் எங்க போறீங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்பொழுதும் அம்மா வீட்டுல எப்போதும் சந்தோஷம் பாட வேண்டியதானே. அப்பா வீட்டுல ஆடலும் கொண்டாட்டம் இல்லைங்களா? அப்பா வீட்டுல அப்ப எங்க போறோம்? இப்போ எங்க போறதுக்கு இந்த பாடுபடுறோம்? எதுக்காக உழைக்கிறோம்? எதுக்காக உபவசிக்கிறோம்? எதுக்காக செபிக்கிறோம்? எங்க போறோம்? அப்பா வீட்டில் போறதுக்காக தான். ஆமீன் சொல்லுங்க. அப்பாவை நேசிக்கணும், அம்மாவை நேசிக்கணும். அப்பாவை கனம் பண்ணணும், அம்மாவை கனம் பண்ணணும். பெற்றோரை கனம் பண்ணுகிற நீ சுகமாயிருப்பாய், தீர்க்காய் சொல்லிருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் எஸ்தேரோட வாழ்க்கையில் இருந்தது. அதே நேரத்தில் அங்க ராணியா இருந்தவளை இப்ப நடுத்தல் இருப்பதற்கு காரணம் என்ன? அழகிலே குறைவா, படிப்பிலே குறைவா, ராஜ குடும்பத்திலே பிறக்கலையா? ஒரு ராஜா ஒரு பெண்ணை மணக்க வேண்டும், ராஜகுலத்தில் பிறக்க வேண்டும், அந்த அந்தஸ்து வேணும், அந்த அது வேணும். அதெல்லாம் வஸ்திக்கு உண்டு. அழகிலும் சிறந்தவர். வஸ்தியுடைய அழகு எஸ்தேர் அழகு வச்சு வந்தா ஏறி எட்டாத மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இவள் இன்னைக்கு வெளியே போறதுக்கு என்ன காரணம்? புருஷன் வார்த்தைக்கு என்ன செய்யுது? இன்னும் அதே புத்தகத்துக்கு இன்னொரு பெண் உண்டு. அந்த பெண் பேர் தெரியுமா? யார் மனைவி? ஹாமானின் மனைவி. அவளும் பெண்ணு தானே, எஸ்தேர் பெண்ணு தானே, வஸ்தி பெண்ணு தானே. நடந்ததை பாருங்க. வஸ்தி நடுத்தெருவில் வந்துட்டோம், ஹாமான் மனைவியும் நடுத்தெருவில் வந்துட்டோம். புருஷனும் மரித்து 10 பிள்ளைகளும் மரித்து அட்ரஸ் இல்லாமல் போனது யாரு? ஏன் காரணம்? ஹாமான் கேட்டப்போ அவள் முந்தி புத்திசாலித்தனமா பேசியிருக்கிறது. அவள் பிந்தி புத்திசாலித்தனமா பேசுறது. அவள் ஒரு யூதன், ஆனால் நீ அவனை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. கடைசியில சொன்ன எப்போ இதெல்லாம் பண்ணி முடிஞ்ச இதை அவள் முந்தி சொல்லி இருக்கணும். நமக்கு புத்தி இருக்குது, ஆனா நேரத்துக்கு யூஸ் ஆகாது. ஆமா, அவர்கிட்ட போய் மோதாது. அவர் ஜெபிக்கிற மனுஷன், உண்மையுள்ள மனுஷன், அவன் யூதன். உனக்கு ஆபத்தை நான் சொல்லி இருந்தா ஹாமான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், சத்திரிக்க மாட்டான். அவன் குடும்பம் இப்படி அழிந்து தாலிக்கரை அறுத்து நடுரோட்டுக்கு வர்றதுக்கு காரணம் யாரு? அவ்வளவுதான். அவன் சொல்லுவாங்க, நாக்குக்கு எலும்பு இல்லை, நாக்குக்கு லைசன்ஸ் இல்லை, நாக்குக்கு அட்ரஸ் கிடையாது. அவன் சொல்லுவது நாக்குல விரியன் பாம்பின் விஷம் இருக்குதா, நெருப்பா நம்மளோட நாக்கு. அவன் அந்த நாக்கை பாருங்க, இவ்வளவு நீட்டா இருக்குது. 32 கல்லால காம்பவுண்ட் கட்டி தண்ணியிலே ஊற போட்டு வச்சிருக்கிறான். என்னத்த உங்க வீட்டுல போய் கண்ணாடி 32 கல்லால தான் மதில் கட்டி இருக்கிறாங்க. அதான் உங்க பல்லு. அதுக்குள்ள தண்ணியில ஊற வச்சு, தண்ணி கொஞ்சம் காஞ்சாலும் நம்ம என்ன ஊத்துறது? தண்ணி. நாக்கு காயக்கூடாது, நாக்கு வறண்டு போக கூடாது. ஏன் தண்ணி ஊத்தி தண்ணீரை நெருப்பது? ஆமென். உன் குடும்பத்தை அழிக்கிறதும் உன் வாயின் வார்த்தை தான், உன் குடும்பத்தை கட்டுறதும். நம்மளோட வாயில் என்ன இருக்குது? ஜீவனும் மரணமும் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. எங்க வீட்டு பின்னாடி ஒரு பச்சை மிளகா செடி, காந்தாரி சொல்லுவாங்க கேரளா. நாங்கள் அங்கேயிருந்து கொண்டு வந்து நட்டு பின்னாடி யாருக்கு தெரியாம காந்தாரி தெரியும். அது அப்படியே வெள்ளை கடல் நல்லா பூத்து குலுங்கி அப்படியே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி யாருக்கு தெரியாம வச்சிருக்கோம். எங்க சமையல் ஒரு ஆண்டி 6வது மணிக்கு எப்படியோ பின்னாடி போனாங்க. பார்த்துட்டு அப்பா அவ்வளவுதான். சாயங்காலம் நான் இவ்வளவு போய் பார்த்தா அப்படியே கரிஞ்சு வாடி அட்ரஸ் இல்லாம கிடக்கு. இவ கேட்ட, அப்பா இந்த பக்கம் யார் வந்தேன்? நான் சொன்னேன், ஆண்டி அப்படி போற பார்த்தேன். எந்த ஆண்டி? ரூத்தாண்டி. கட்டடி அப்படியே கரிஞ்சு போச்சு. ஆண்டி போய் கை வைக்கல, தண்ணி ஊத்துல, நெருப்பு போடல. இப்ப யூனிஃபார்ம் போட்டு எல்லாரும் ஒண்ணா வந்தாங்க. சாயங்காலம் பார்த்தா எல்லாம் குளிர்ந்து, நமக்கு அது யூனிஃபார்ம் தரல. எந்த கடையில் போய் வாங்கினாரோ, எங்க போய் சேர்த்தாங்களோ எல்லாத்துக்கும் குளிர்ச்சோம். அப்பா இவங்க சேர்ந்தான சொல்லணும், நமக்குள்ள பவர் இருக்குது. எல்லாத்துக்கும் குளிர்ச்சோம். நம்ம கண் அவ்வளவு பெரிய பாவம், நம்ம நாக்கு அவ்வளவு நல்லது. அமைச்சர் நல்லதே பேச பழகுங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணினா நன்மை கத்தர். யோகன் சிநேகிதலுக்காக ஜெபிக்கிறார், அவன் சரிகளை கத்தர். ஆமென். இப்போ ஊழியக்காராக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன தெரியும்? நாங்க அநேகருக்காக ஜெபிக்கிறோம். வீடு இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறேன், கால் இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறேன், பலவீனமானவங்களுக்காக ஜெபிக்கிறேன், சுகவீனமானவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படி ஐஸ்வர்யம் இல்லாத பட்டினியா கிடக்கிற தரித்திரருக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் இந்த பிள்ளைக்கு நான் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன். அவள் அதை ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு வீடு கிடைக்கும். அவள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள்
விசுவாசிக்கிறீங்க? நான் பேசுற வார்த்தை முழுவதையும் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஒரு சேவை போகுது, உங்க வாழ்க்கை மாற போகுது. உங்களுக்கு பைபிள் உள்ளதை நான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? சொல்லுங்களேன், தருவாரா? அடுத்தவங்களோட குறையை கண்டுபிடிக்காம, அடுத்தவங்களோட குற்றத்தை சொல்லாம, நம்ம அடுத்தவங்களோட நல்லதை சொல்லணும், நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். நீங்க யோபின் சரித்திரம் முழுவதையும் எடுக்க வேண்டாம், படிச்சு பார்த்தா எங்கேயாவது யோபு தன் வாயால தேவனை விட்டு கொடுத்த மாதிரி இல்லை. அல்லேலூயா. தன் சிநேகிதர்கள் வந்து பேசுமெல்லாம் அவனுக்கு சரியான சாட்டையடி தான் கொடுத்ததே தவிர எங்குமே யோபு தன் தெய்வத்தை தாழ்த்தல. அவன் சொன்ன மாம்சம், இந்த தோல், இவர்கள் அழுகி புழுபுழுத்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் நான் அவரை காண்பேன். அடுத்தவன் சொன்ன பரலோகத்தை கிடுங்க நடுங்க வைத்த வார்த்தை, நீ என்னை கொன்று போட்டாலும் நான் ரொம்ப பேர் எப்படி இருப்பேனப்பா, இந்த டெட்பாடி உன்னை நம்புமப்பா, இந்த புலவுமே நம்புமப்பா. நம்புறீங்களா? இதெல்லாம் தேவனை நடுங்க வைத்து. கடைசியா யோபுடைய ஜெபம் என்ன ஜெபம்? கடைசியா யோபுடைய ஜெபம் என்ன ஜெபம்? சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். சிநேகிதர்களுக்காக ஜெபித்தப்ப யாருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது? யோபுக்கு ரெட்டிப்போ. ஏன் கேட்டா, அந்த சிநேகிதர்களுக்காக நான் அவனை கட்டாயம் ஜெபிக்க மாட்டேன். இவன் தான் எனக்கு வத்தி வச்சுட்டே இருந்தவன், இவன் தான் என்னை காயப்படுத்திட்டே இருந்தவன், இவன் தான் என்னை குறை சொல்லிட்டே இருந்தவன், இவன் தான் ஊர் ஊரா என்னை தூட்டிட்டு இருந்தவன், அவனுக்கு நான் போய் ஜெபிக்கணுமா? உன் சத்துருவே சிநேகி, உன் எதிரிய சிநேகி, அவன் தலையில அக்கினியை குவிப்பேன். உண்மையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். அப்ப சத்துருக்கள் வரணும், அப்பதான் பந்தி. சத்துருக்கள் வரணும், அப்பதான் அபிஷேகம். சத்துருக்கள் வரணும், அப்பதான் பாத்திரம் துளும்புது. ஆமென் சொல்லுவோமா? மோசே 40 நாட்கள் இருந்து கீழே வந்தப்ப முகம் எப்படி இருந்தது? தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம முகம் எப்படி இருக்கு? சொல்லுங்களேன். 40 நாட்கள் 21 நாட்கள் உபவாசம் இருப்பேன். அது உபவாசம் தான். தாய்ப்பால் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற பிள்ளைகளோடு அந்த இடத்துல வரக்கூடாது. மேல இருக்கு தனி இடவெளி, அங்க போயிடணும். தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரக்கூடாது, எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது. பாஸ்டிங் ஆனா பாஸ்டிங், ஃபீஸ்டிங் ஆனா ஃபீஸ்டிங். அந்த பிரார்த்தனைகள் முடிய எங்களை பார்க்க ஆட்கள் வருவாங்க. வந்து பார்த்து என்ன அழகு, என்ன அழகு, இவங்க சொல்றது நம்பவே முடியாது. இவங்க ஏதோ ஆட்டுக்கால் சூப்பு, கோழிக்கால் சூப்பு குடித்தால் இவ்வளவு அழகு வராது. இருக்க அழகுதான் பெரும், பலன் தான் பெரும். காத்திருக்க புதிய பலன் நமக்கு வரும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அங்கே பாருங்க, 3 பெண்களை நம்ம பார்க்கிறோம். 3ல 1 தான் தப்பி வைத்தது. அவள் மட்டுமா 120 நாடுகளையும் அவள் தப்பி வைத்தார். இன்றைக்கும் பூரி பண்டிகை கொண்டாட வைக்கிறார் எஸ்தேர். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்போ உங்களோட விசுவாசம், உங்களோட வாழ்க்கை, உங்களோட நம்பிக்கை, உங்களோட குணங்கள் குடும்பத்துல பூரி பண்டிகை கொண்டாடுற மாதிரி குடும்பம் மாற வேண்டுமானால் அவர்கிட்ட தான் இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் சொல்லி வேகமா முடிக்க போறேன். ஜெபிக்கிற தாயை நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு கண் கலங்கி வரும்பொழுது உன் தங்க குமாரன் மேல இருந்து பார்க்க, அல்லேலூயா, உன் கண்ணீரை தலையில விட மாட்டேன். அதை ஒப்பி எடுத்து உனக்கு பதில் கொடுப்பார். நாயின் ஒரு பெண்ணை பார்த்து இயேசு என்ன சொன்ன? ஸ்திரீயே அழாதே. அல்லேலூயா. எவ்வளவு கூட்ட ஜனங்கள் மத்திய அந்த பெண் அழுதுட்டு வர. அவரு யாரு? இயேசுவுக்கு பிள்ளையா? இயேசு விசுவாசியா? ஏதாவது ஒண்ணுமே இல்லை. புதுசு, முதல் சந்திக்கிறார். அந்த திருக்கூட்டம் மத்தியில இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. ஒரு ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே நீ அழாதன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆனா அழாதன்னு சொன்ன இயேசு தொடர்ந்து அழாம இருக்கிறதுக்காக திரும்பி பாடையை தொடங்குகிறார். பாடையை சுமக்கிறவர் நின்றார். ஆமென் சொல்லுவோமா? வாலிபனை எழுந்திருந்தார். அவனை தன் தாயின் கரத்தில் ஒப்படைத்தார். அப்ப அழாதேன்னு இயேசு உன்னை பார்த்து சொன்னா பரிகாரம் கூட வருது, அழுகைக்கு பதில் கூட வருது, அந்த கண்ணீருக்கு பதில் கூட வருது. உன் விண்ணப்பத்துக்கு பதில் அம்மாவாரை கவனிங்க, தங்கச்சி தங்க அக்காவாரை கவனிங்க. உங்க கண்ணீருக்கு பதில் மடியில் வருது. நான் கொஞ்சம் முன்னே சொன்னல, கண்ணீருக்கு விலைன்னு சொன்னல. இப்போ மரியா ஓடி இயேசு இடத்துல வந்தாங்க. மாத்தா பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மரியா வந்தது உங்களுக்கு தெரியும். மரியா என்ன பண்ண? ஓடி வந்தோட பாதத்துல விழுந்து ஒரு சொட்டு கண்ணீர் இயேசுவின் பாதத்திலே சிந்தி, நீர் இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் தேம்பி அழுதா. கண்ணீர் அவன பாதத்தில் விழுந்து. இவள் ஏற்கனவே கண்ணீர்னால் இயேசுவின் பாதத்தை கழுகி அனுபவம் உள்ளது.
நம்ம இயேசுவின் பாதத்தை எதனால கழுகணும்? கண்ணீர்னால் கழுகணும். அந்த அனுபவம் உள்ளவதான் இவன். அவளுக்கு தெரியும் அப்படியே பாவங்கள் அன்னைக்கு மன்னிக்கப்பட்டது. கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுந்தபோது அட்வான்ஸா மரியோட ஏற பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸ்திரீயே ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன அங்க எடுத்துடலாம். அப்ப இவளுக்கு தெரியும் இயேசுவின் பாதத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் என் தம்பி எழுப்பி வருவார். அவள் அழுகிறதை பார்த்து இயேசு அழுதாரா? அடுத்த நிமிஷம் இயேசு கேட்டார், அவர் எங்க வைத்திருக்கிறேன்? போனாரா? கல்லறை போனாரா? நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுந்த பொழுது லாசருக்கு பல்ஸ் வாக் ஆகுது, கைகால் அசையுது. இப்படி இயேசு போனது அவனை சுகமாக்க போகவில்லை. ஜீவன் லாசருவே வெளியே. புரியுதா? புத்தி இருந்தா தான் புரியும். லாசருவே ஒரு ஜீவன் வரட்டும், நீ சுகமாகட்டும், அழுகின எலும்பு அழுகின பணம் எல்லாம் ஒன்னாகட்டும் சேரட்டும் அப்படியெல்லாம் இல்ல. லாசருவே நீ. அப்ப இயேசு எதுக்கு போனா? எப்ப லாசருக்கு ஜீவன் வந்தது? இவ எப்ப கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விட்டேனோ அப்ப லாசருக்கு என்ன வந்தது? வாங்க. அப்ப அந்த ஒரு சொட்டு அந்த விதவ பெண்ணு, ஆறும் இல்லாத பெண்ணு, விபச்சார கள்ளி, பாவியில் பிரதான பாவியுடைய அந்த இயேசுவை நம்பி வந்தது நிமித்தம் ஒரு சொட்டு கண்ணீர் இந்த லாசரை எழுப்பினா. நான் உங்களை கேட்கிறேன், படிச்சவங்க இருந்தா பதில் சொல்லுங்க, மெடிக்கல் படிச்சவங்க இருந்தா பதில் சொல்லுங்க. எத்தனை மில்லியன் டாலர் இருந்தா இவனை வேலை கொண்டு வர முடியும்? பதில் சொன்னா வீட்டு போலாம். எத்தனை மில்லியன் டாலர் இருந்தா அவனை வெளியே கொண்டு வர முடியும்? சொல்லுங்க. நான் விஷயத்தான் சொன்னேன், முடிவாங்கல. அப்ப கண்ணீர் வேலை இருக்குதா? ஒரு சொட்டு கண்ணீர் வீணா போமா? ஒரு சொட்டு வீணா போமா? ஒரு சொட்டு கண்ணீர் வீணா போமா? சொல்லுங்க. கண்ணீருக்கு விலை உண்டா இல்லையா? இந்த கண்ணீர் கண்ட இடத்துல எல்லாம் ஊத்தக்கூடாது. இது ஊத்ததுக்கு ஒரு இடம் இருக்குது. இயேசுவின் பாதத்தில் மட்டும்தான். லாசரு மரித்தவன் மரியாதை, அவனோட பாடி எடுக்கமா மரியாதை, வீட்டில் புரண்டு அழுது, அவரோட பேச மக்கள் வந்த பேர்ல அழுது, ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்க வந்து அழுதா? பதில் வந்ததா? புத்தி தெளிதா? அப்ப இன்று முதல் எங்க அழணும்? திடீர்னு என்ன பண்ணணும்? பொண்ணு இருந்தா பொண்ணுக்கு ஒரு போன் பண்ணி அதுக்கிட்ட புலம்பணும், பையன் இருந்தா பையன்கிட்ட புலம்பணும், இல்ல யாராவது இருந்தா ஊழியக்காரன் அவங்கள்ட்ட புலம்பணும், எங்களை தூங்க விடக்கூடாது, வரிசையா எங்களுக்கு புலம்பணும். ஒரு புண்ணியம் இல்லடா, ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்க புலம்பணும்? எங்க கண்ணீர் விடணும்? இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த மனமோட பிரச்சனை, ஒருவராலே பரிகரிக்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு சொன்ன கண்ணீர் இயேசு பதில் தரப்போம். நாங்க கேரளாவில் இந்த பிள்ளையோட காலில் ஒரு முள்ளு குத்தி அது ரணமாயி அந்த கால் முழுவதும் படுத்து மேலத்தோட வரைக்கும் சீடு வந்தது. நாங்கள் சென்னைக்கு வந்தது, அந்த கால் எடுத்து வைக்க முடியல. நாங்கள் மருந்து எடுக்க மாட்டோம். கடைசியாக இவட கால் நிலைமை பார்த்து இவ துடிக்கிறதை பார்த்து அவங்க அக்கா ஹஸ்பண்ட் அவனை எடுத்து ஹாஸ்பிட்டல் என்னன்னு பார்க்கலாம் சொல்லி போய் அங்கே பார்த்தா இவ்வளோ தூரம் சீடு ஏறி இருக்குது. இந்த ஜாயிண்ட் வந்து கால் முடிக்கணும். அப்போ சின்ன பையனுக்கு ஒரு வயசு, இந்த தொடையிலிருந்து கால் முடிக்கணும். அதே வண்டியில திருப்பி வீட்டை கொண்டு வரும். எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல, அவர் விசுவாசி தான். நான் ராத்திரியில இவங்க துடிக்கிற நேரத்தில் அந்த கால் தன் மடியில வைத்து அந்த ரணத்து மேல் ஒட்டி இருந்த அந்த எல்லாத்தையும் மாற்றி அந்த ரணத்தை ஓப்பன் பண்ணி எவ்வளோ கண்ணீர் அந்த ரணத்துல ஊற்ற முடியுமோ அவ்வளோ கண்ணீர் உள்ள போக 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 தூங்க ஆரம்பித்தது. நல்லா கலப்பு. நான் வெடி உட்கார்ந்த கண்ணீர் எல்லாம் அந்த ரணத்தில். நான் இவ்வளவு தூரம் கால் முறிக்க போகுது, இவ்வளவு தூரம் சின்ன வயசா இவ்வளவு தூரம் கால் முடிக்க, நான் என்ன செய்வேன்? நான் இந்த பிள்ளையை எப்படி வளர்ப்பேன்? நான் இவளை எப்படி காப்பாற்ற முடியும்? அந்த கண்ணீர் அது விழ இப்படி தூங்க ஆரம்பித்தது. காலம் இறங்கி பார்க்கிறேன், சீடு இல்லை, வீக்கம் இல்லை, காலம் தெரியவே இல்லை. கண்ணீருக்கு பதில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் அறுப்பாரா? அறுவடை உண்டா இல்லையா? சம பெருகுமா? ஊழியம் பெருகுமா? வீடு கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா? அற்புதம் நடக்குமா? இல்ல 10th பாஸ் ஆகுவாரா? +2 பாஸ் ஆகுவாரா? கல்லூரியில் இடம் கிடைக்குமா? சொல்லுங்க. கல்யாணம் நடக்குமா? நல்ல பேர் உண்டாகுமா? சொல்லுங்க. இன்று முதல் யாருக்கும் போய் விடக்கூடாது, அழுது காட்டக்கூடாது. அல்லேலூயா. எங்கே அழணும்? எங்க கண்ணீர் விடணும்? மறுபடியும் சொல்றேன், லாசர் மரித்த பொழுது மரிய தேம்பி அழுதான். அது இயேசு வராம இருந்தப்ப இன்னும் வெக்கக்கிட்ட தேம்பி அழுதான்.
பாடி எடுத்துட்டு போக அந்த பணத்து மேல விழுந்து புரண்டு அழுது இருப்பார். ஒரு பதிலும் இல்லை. எங்க விட்ட கண்ணீர் பதில் வந்ததா? மக்களே, ஒரு சொட்டு கண்ணீர் அந்த விழும்புது, இவனுக்கு மூச்சு வருது, லென்ஸ் ஒர்க் ஆகுது, கிட்னி ஒர்க் ஆகுது. அப்புறம் நடக்குமா? டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு எங்களுக்கு போன் வருது. இவங்க பெரிய அக்காவோட ஹஸ்பண்ட் 81 வயசு, கேரளாவில் 81 வயசு. இந்த டிசம்பர் 27 காலையில 8 மணிக்கு போன் வருது. பெரிய விரியன் பாம்பு கடித்தவர் மரித்து போனார். எங்களுக்கு உயிர் உங்க அக்கா ஹஸ்பண்ட். அவர் மாதிரி நெடுமலங்கான இருக்கிற ஆட்களை, ஜெபிக்கிற ஆட்களை நான் பார்த்தது. அவ்வளவு மணிக்கூர் 81 வயசுலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிற, திடார்த்தமா இருக்கிற, எல்லா வேலையும் செய்வேன், நல்லா சாப்பிடுவாங்க. அவர் கூட நிறைய வாக்கிங் போன, நடக்க முடியாது, அவ்வளவு காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்ல எங்களை கூட்டு போவேன். அவ்வளவு நல்ல மனுஷன். காலமே மணிக்கூர் எனக்கு முடங்கான இருந்த தோட்டத்துக்கு போவோம், அங்க பாம்பு கடிச்சு மனுஷனாங்க. லென்ஸ் ஃபெயிலு, கிட்னி ஃபெயிலு, 38 யூனிட் பிளட் ஏற்றுறாங்க, எல்லாம் பவுடரா போட்டது, முடிஞ்சிச்சு கதை, இறந்துட்டாங்கன்னு செய்தி எனக்கு வருது. 31 10,000 மக்கள் வராங்க ஆராதிக்குது. டிசம்பர் 31 நீங்க ஆராதனை கேன்சல் பண்ணி வாங்க. 1ஆம் தேதி அடக்க ஆராதனை, 1ஆம் தேதி அடக்க ஆராதனை. நீங்க வந்தா தான் அடக்கம் நடக்கும். நீங்க கட்டாயம் நான் போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் சொன்னேன், நான் ஆராதனை முடிச்சு 2ஆம் தேதி வரேன். முடியவே முடியாது, ஒண்ணு முடியாது. கடைசியா இவரோட கடைசி தம்பியோட மனைவி சவுதி அரேபியாவிலே டாக்டரேட்ஸ் டீச்சிங் பண்றாங்க. அமெரிக்கா அந்த நாடுகளுக்கு போய் டாக்டரேட்ஸ் டீச்சிங் பண்ற கடைசி தம்பியோட மனைவி. அவள்தான் கூட இருக்கேன். அவளுக்கு நான் ஃபோன் கொடுக்க சொல்லி பேசும்போது அவளை எப்படிடான்னு கேட்டேன். நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு, நீ கன்ஃபார்மா நடந்துட்டாங்க, கன்ஃபார்ம். அப்புறம் எப்படி நாங்கள் ஆக்சிஜன் வச்சிருக்கிறீங்க, அது அந்த விஷயம் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அது ஒரு அமௌண்ட் பணம் இவ்வளோ வர்றதுக்காக டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. அது முடிச்சுனே எடுத்துகிட்டு போக சொல்லி முடிஞ்சாச்சு. இப்போலே ஆள் டெத்து தான், கன்ஃபார்மாக டெத்து தான் சொன்னேன். அவளுக்கு சொல்லுவேன், என்னால் நம்பாமல் இருக்க முடியல. அவளுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் 2ஆம் தேதி தான் வருவேன், நான் வந்து அவரை உயிரோட தான் பார்ப்பேன். பைத்தியம் தானே, என்ன ஆறார முடி 81 வயசு கிழமை பாம்பு கடித்து மெடிக்கல் காலேஜில் மரித்து கிடக்கிறதுல நான் வந்து உயிரோட பார்ப்பேன். யாரை நம்புவா? உடனே சபைக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் விட்டேன். 168 பேர் ஓடி கிரவுண்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் கையை பிடித்து ஒரு ஜெபம், கர்த்தாவே எங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய ஜெப வீரன் பாம்பு கடித்து மரித்தார், துர்ச்செய்தி வரக்கூடாதுப்பா, அவருக்கு ஜீவனை கொடுங்க, 10 நாள் பொறுத்து அவருடைய ஜீவனை எடுங்கப்பா, எனக்கு ஆராதனை தடைப்படக்கூடாதுப்பா, நான் ஃப்ரீடம் ஆராதனை முடித்து நாங்க போய் உயிரோட அவரை பார்க்கணும்ப்பா சொல்லி கை கோர்த்து ஒரு ஜெபம் பண்ணி முடித்து நான் விட்டுட்டேன். 31ஆம் தேதி மாலை 4 மணிக்கு என் மனைவி எனக்கு போன் பண்ண, டாடி அவருக்கு ஜீவனை கத்தர் கொடுத்தார். உங்களுக்கு யாருக்காவது சந்தேகத்தை வீடியோ கால் போட்டு காமிக்கிறேன், நீங்க பார்க்கலாம். அவரை கத்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ப முடியாத காரியம். நாங்க செபித்த அடுத்த நிமிஷமே கத்தர் ஜீவனை கொடுத்தார். நாங்க 2ஆம் தேதி பிள்ளைகள் 2 காலத்துல நாங்க எல்லாருமே கிளம்பினோம். போனவர் நல்லா எழுப்பி உட்கார்ந்து பேசுகிறேன். நேற்று நான் வீடியோ கால் போட்ட ஒரு தோட்டத்துல நின்று வேலை செய்யலாம். அவங்களுக்கு நிறைய தோட்டம், அடங்கி இருக்க மாட்டான், தோட்டத்துல போய் வேலை செய்யறாங்க. இயேசு அற்புதம் செய்வாரா? உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? நான் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன், 10 நாள் தான் கேட்டேன். இவன் என்னோட பாடியில கை வைத்து 3 நாள் தான் கேட்டேன். 3 நாள் கேட்கும்போது பெரிய பையனுக்கு 3 மாசம் பிராயம். இன்னைக்கு அவர் என்ன வயசு வரல? பெரியவனுக்கு 44 வயசு. இன்னைக்கு பெரியவனுக்கு 44 இயர்ஸ். இன்னைக்கு பெரியவன். அன்னைக்கு ஒரு 3 மாசம் கை குழந்தை. 2.5 வயசுலேயே தாய் மரித்து போனாங்க. இப்ப சின்ன வயசுல புருஷன் இறந்துட்டாங்க. 3 மாதமான பிஞ்சு குழந்தை எடுத்து ஜெயிலுக்கு போகும்போது பேசப்ப விட்டாரு. அங்கே வந்து அந்த பணத்து மேல கை வைத்தப்பா 3 நாளைக்கு ஜீவனை தாங்கப்பா, 3 நாளைக்கு போதப்பா, அப்புறம் நான் பிச்சு எடுத்து வாழ்ந்துருவேப்பான்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் நான் புருஷனாக இருக்கிறேன். செய்வார் சொல்லுங்க, அற்புதம் செய்வார். விடுதலை கிடைக்குமா? பிளட் கேன்சர் வந்தா சுகமாக்கலாம். எங்க ஒரு கட்டி வந்து அதை ரிமூவ் பண்ணலாம். போன் கேன்சர் சுகமாக்க முடியாது. என்னோட ரிப்போர்ட் நீங்க அடையாளே போய் கேன்சர் ஸ்டிக்கெல்லாம் எடுத்துருவாங்க. போன் கேன்சர் 12 நாள் தான் மரிக்கிறது. அந்த நேரத்துல எல்லாரும் கைவிட்டப்ப இந்த பெண்ணை வந்து என் பக்கத்திலே உட்கார்ந்து 3 நாட்கள் செபித்து கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சனிக்கிழமை காலை 11:45 அடிக்கும் பொழுது நெருப்பு கனல் என்னை விழுந்து என் கேன்சரை கர்த்தர் நாட்டி எத்தனை ஆயிரமான கேன்சர் வியாதிகள் சுகமாயிட்டு. நான் எந்த பிணியாளிகளுக்கு ஜெபம் பண்ணி காசு வாங்க மாட்டேன். அமைச்சரும் இலவசமாய் பெற்றதே இலவசமாய். இதற்கு பிசினஸ் கிடையாது, இதற்கு பிசினஸ் கிடையாது.
இது எனக்கு பிசினஸ் கிடையாது. ஆனா இதை நான் சுமக்க இதை நான் நேசிக்க இதை நான் நம்ப கர்த்தரை உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டு என் தேவைகள் எல்லாம் கர்த்தரை சந்திக்கும். எவங்கிட்டே கையேந்தாம கர்த்தரை நடத்துறாங்க, எவங்கிட்டே கையேந்தாம கர்த்தரை நடத்துறாங்க. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். அவன் சொல்லுவோம்னா, நான் எடுத்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்று பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை, நான் கொடுத்த டைம் முடிக்க போறேன், இன்னும் ஒரு நாள் வாழைப்பழத்தை முடிச்சு வச்சிருக்கிறோம், சாப்பிட தரல, அப்படிதான் எனக்கு மெசேஜ் முடியுது. இன்னும் நிறைய காரியங்கள் பெண்களை குறித்து பேச வேண்டியிருக்குது. ஆனா நீங்கெல்லாம் பார்த்தா தங்கமா இருக்குது, உங்களை பேச தேவையில்லை. எனக்கே டீச்சிங் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஓகேயா? பைபிளை கற்றவர்கள், பைபிளை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொன்ன வார்த்தை பிரகாரம் பெண்ணே உன்னால வீட்டை கட்ட முடியும், உன்னால வீட்டை இடிக்க முடியும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? கஷ்டம், பாடு, நிந்தனை, அவமானம், வறுமை, பட்டினி எல்லாம் வரும். இப்ப நாங்க ஏலகிரி ஹில்ஸ்ல வீட்டுக்கு போன மாசம் அங்கே ஒரு ஃபேமிலி நான் பார்த்தேன். 2 சின்ன குழந்தைங்க, நல்லா படிச்சு பெரிய பட்டதாரி, 2 பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? இங்கே அவசியம் இந்த வீட்டில் தான் படிக்கிறேன். 6 டீச்சர், என் ஒய்ஃப் தான் டீச்சர் சொன்னேன். ஏன்னா ஸ்கூலுக்கு விடுறதுக்கு யூனிஃபார்ம் வாங்க, ஷூ வாங்க, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. அந்த பெண் வீட்டில் இருந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஒன்று 11th, இன்னும் ஒன்று 10th படிக்கிறாங்க. டீச்சர் தான், தாய் தான். எனக்கு அது ஆச்சரியமா இருக்குது. அவள் அவளை கேட்டவர் சொன்னேன், அங்கிள் யூனிஃபார்ம் வாங்க காசு இல்லை, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, எங்களால் நிவர்த்தியில் நானே படிக்க வைக்கிறேன். என் பிள்ளை இது வரைக்கும் ஃபெயிலர் ஆகல, இது வரைக்கும் பாஸ் ஆகிருக்கிறாங்க. இவளுக்கு +2 பரீட்சை எழுத போறேன், இப்போ பாஸ் ஆகிட்டு வருவாங்க. அந்த பெண்ணை அவள் வெளியே வேலைக்கு போனால் காசு கிடைக்கும், ஸ்கூலில் வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும், போகல வீட்டிலே உட்கார்ந்து பிள்ளைகளை ஆளாக்குறார். தாயே, உனக்கு கற்றுக் கொடுத்த பிள்ளையை நீ தான் உருவாக்கணும். அன்னைக்கு மோசே கழுத்து வெட்டி கொல்ல வேண்டியது இருந்தது. தாய் ஒரு நாணல் பெட்டியை செய்தார். அந்த மோசையை கொண்டு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உங்க ஜெபம் தான் நாணல் போட்டி, உங்க விசுவாசம் தான் நாணல் போட்டி, உங்க நம்பிக்கை தான் நாணல் போட்டி. உன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் நிந்திதா பாத்திரமாய் விட மாட்டேன். உன் பிள்ளைகள் அனாதையாக போக மாட்டேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி எப்படி இருப்பாங்க? அன்றை போல நிற்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், உன் பிள்ளைகள் சந்தோஷமாயிருக்கும், உன் பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கடைசியில் உன் பிள்ளை உன்னை காப்பாற்ற வருவார்கள், உனக்கு உதவி செய்வார்களாக. நீதிமான் ஒருபோதும் கைவிடப்பட்ட சரித்திரம் இல்லை. அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்த சரித்திரம் கிடையாது. நடத்துவார் ஆண்டவர், செய்வார் ஆண்டவர். உலகத்திலே பெண்ணாய் பிறந்து பாட அனுபவித்தது ஃபர்ஸ்ட் லீடிங் நிற்கிறதே என்னோட மனைவி. ஆனா நான் அவளை அடிக்கல, நான் அவளை துன்பப்படுத்தல. எங்களுக்கு வந்த சோதனைகள், எங்களுக்கு வந்த பாடுகள், என்னோட மரண படுக்கைகள் எல்லாமே அவளை மெழுகு போல முறுக்குது. எல்லாருக்கும் பதில் சொல்லணும், சபைக்கு பதில் சொல்லணும், சொந்த பந்தத்துக்கு பதில் சொல்லணும், அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும், காவல்துறைக்கு பதில் சொல்லணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை. காஞ்சிபுரம் எஸ்பியா இருந்து ஒரு மனுஷன் என்னோட 13வது அட்டாக்ல என்ன நேரம் வாழ்க்கை பிசிகளை யூனிஃபார்ம் போட்டு அனுப்பி வச்சிருக்கிறார். இவ சொன்னது, நீங்க போய் உங்க டியூட்டி பாருங்க, நான் என் டியூட்டி பார்க்கிறேன். என் புருஷன் மறித்தா எனக்கு தானே நஷ்டம், உங்களுக்கு என்ன நஷ்டம், வெளியே போங்க சொன்ன. பெண்ணுங்களாக நீங்க தைரியமா இருக்கணும். உன் நம்பிக்கை வீண் போகாது. மறுபடியும் சொல்றோம், நம்பிக்கை வீண் போகாது. உன் கண்ணீருக்கு பதில் உண்டா இல்லையா? ஒரு நாளைக்கு வீட்டுல திடீர்னு காஃபி கேட்டால் உடனே கொடுப்பாங்க, எது கேட்டாலும் கொடுப்பாங்க. இது காஃபி வரல, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேலைக்காக உண்டு. போய் பார்த்தா இவன் மறந்துருப்பா போல, ஒரு டப்பா மேல கை வச்சு சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு உண்மையில் அன்னைக்கு கோபம் வந்து, காப்பி கேட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, காப்பி கிடையாது. அதனால வேலைக்காரி பெண்ணு வந்து நைஸாக சொன்னேன், டாடி காப்பி தூள் கிடையாது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இந்த மனுஷன் கொஞ்சம் புத்தி இருக்குதா? நீ இப்படி சொல்லலாம், நீ சொல்ல மாட்டேன், தங்கம் இந்த மாதிரி தங்கம் உலகத்திலே இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. காப்பி தூள் என்னைக்கோ காரியம் இப்போ வந்து காப்பி கேட்கறப்ப புத்தி இருக்குது, எங்க எடுத்து கொடுப்பேன் அப்படி சொல்ல வேண்டியவன் காப்பி தூள் டப்பா மேல என்ன பண்றாங்க? சோத்திரம். அந்த பெண்ணு நைஸா எனக்கு சொன்னோட நான் வேகமா வந்து நாளைக்கு கொடுப்படா போய் காப்பி தூள் வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு சோத்திரம் சொல்லி முடிக்கல, காப்பி தூள் வருது. ஃபீஸ் கட்டுறது பணம் வருமா? கல்யாணத்துக்கு பணம் வருமா? வீட்டை தருவாரா? அப்புறம் நடக்குமா? நீங்க காஞ்சிபுரத்துல சும்மா ஒரு நாள் டூரா வாங்க, கர்த்தர் எங்களுக்கு செய்ததெல்லாம் வந்து பாருங்க. நீதிமான் பனியை போல செழிக்கும், கேள்விகளை நீதிமான் ஒரு கேடும் பெண்களோட ஐக்கியம் நிலப்பட போகுது.
நீங்க தேசத்தை கலக்க போகுது. தேசத்தை கலக்கிறது இங்கேயும் வந்துவிட்டால் உங்களை கேட்க போது. குடும்பத்தை கலக்கிறது அல்ல, தேசத்தை கலக்கிறவர்களை மாற்ற போகுது. நீங்களை பிடிக்கிற மீனவர்களா மாற்ற போகுது. ஆத்துமாக்களை கம்பிகளோட பாலசிங்கமா மாற்ற போகுது. பெரிய பெரிய பிரேயர் ஜெப வரங்களை கற்றுக் தரப்போகுது. அவன் சுகமளிக்கிற வரங்கள் தரப்போகுது. வல்லமையான கிருபைகளை கற்று தரப்போகுது. இந்த தாய்மாருடைய ஐக்கியத்தை கத்த நிச்சயமாய் பலப்படுத்துவாராம். இது இன்னும் அனுகிரகமாகும். ஒருவேளை அடுத்த வருடம் இந்த ஆனிவர்சரி நம்ம கொண்டாடுவதானால் இது இன்னும் ஒரு மடங்கு அதிகமா பெருக. இந்த நடத்துறவங்களும் மந்தங்கள் எல்லாம் உயிரோடு பார்க்க கர்த்தர் நமக்கு ஆயுசை தருவாரா தரமாட்டாரா? நான் சொல்றேன், கண்ணீருக்கு வதை உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஒரு சில கண்ணீர் பிள்ளை எழுப்பினாரா? அந்த பெண்ணோட கண்ணீர், ஆறுமில்லாத பெண்ணோட கண்ணீரை பார்த்து மரித்தவரை பாடைத்தோடு எழுப்பினாரா? இயேசுவை செய்வாரா? சொல்லுங்க. எசேக்கியேல் ராஜாவுக்கு ஆண்டவர் மரண செய்தி கொடுத்தவர் என்ன பண்ணா? சபருக்கு நேரம் போது அழுது புலம்பினப்போ அவனுக்கு 15 வருஷம் கிடைச்சதா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நடக்குமா நடக்காதா? சொல்லுங்களேன். நடக்குமா நடக்காதா? இயேசு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்களேன். போன டிசம்பர் 24 ஆண்டு நவம்பர் மாசம் 11ஆம் தேதி இங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆனந்த் எனக்கு கொடுத்த ரிப்போர்ட் 11 நாள் தான் நம்ம உயிரோடு இருப்பாரு. இதோட சொல்லி முடிச்சிருவேன். 11 நாள் எனக்கு மருந்து எடுக்க மாட்டேன். என்னை இவங்க டெஸ்டிங்காக ஒரு டெட் பாடி மாதிரி மாறிட்டு போயிருக்கிறாங்க. 14ஆவது அட்டாக். அங்கே போய் பார்க்கும்போது என்னுடைய லென்ஸில் 6 அடப்பு இருக்கு. 6 அடப்பில் 2 எண்ணெய் வந்து லென்ஸில் இருக்குது. அதில் ஆன்ஜியோ பண்ணி என்னை காப்பாற்ற முடியாது. உடனே வெண்டிலேட்டர் வைக்க சொன்னேன். 10 நாள் வெண்டிலேட்டர் வைக்கணும். 11ஆவது நாள் எடுத்துகிட்டு போகிறேன், எல்லாருக்கும் தெரியப்படுத்த சொல்லிட்டு. இது உடனே டாக்டர் ஆனந்தை பார்த்து சொன்னேன், நீங்கள் ஒரு ஆன்ஜியோ பண்ணுங்க. சொன்னேன், ஆண்டி அது பண்ணி எந்த புண்ணியம் கிடையாது, பாஸ்டர் கிடைக்காது, என் கையால் அவர் சாப்பிடக்கூடாது. இந்த பிள்ளை என் நெஞ்சில் ஒரு கையை வச்சு ஜவ் பண்ணிட்டு போய் ஆன்ஜியோ பண்ணுங்க சொன்னேன். ரிப்போர்ட்டில் 10 அடப்பு இருக்கு, 2 லென்ஸ் இருக்கு. அவர் ஆன்ஜியோ பண்ணிட்டு ஓடி, ஆண்டி அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எந்த அடைப்புமே கிடையாது. அது எப்படி எனக்கு தெரியல. அவர் பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அப்போலோ ஆனந்த் டாக்டர் பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். என் சரித்திரத்திலே இப்படி நான் பார்த்ததில்லை, என் வாழ்க்கையிலே இப்படி பார்த்ததில்லை. இது மெடிக்கல் சயின்ஸ் நான் பார்த்தது காரணம் இயேசுவின் ஜெபத்தை கேட்டு சொல்லியிருக்கிறார். ஆமென். அடுத்த நாளில் அங்கிருந்து அங்கே இறங்கி வெளியே வந்து கார் எடுத்து பின்னாடி நிற்கிற பையன் தம்பி டிரைவர் அவனை வைத்து நானும் இவ்வளோமா கன்னியாகுமரி போனேன். விழுந்தாம்பலம் இடத்துல 3 நாள் பேசுறேன். அடுத்து மருதங்கோடு வந்து 3 நாள் பேசினேன். அடுத்து பாளையங்கோட்டில் வந்து 4 நாள் பேசி நான் வந்துட்டேன். இந்த 3 இடத்துல கூட்டத்தில் பாளையங்கோட்டில் 48 பேர் ஞானஸ்நானம், 12 ஃபேமிலி டாக்டர்ஸ் வாங்கி, அதே மாதிரி மற்ற இடத்துல எல்லாம் 9, 16 அப்படி ஸ்நானம் முடிச்சு வீட்டுக்கு வந்து திரும்பி இங்கே வந்து பார்த்தா 20%, 10%, இப்போ 20% ஒர்க் ஆகுது காற்று. அங்கே நிறைய எர்ணாகுளம் போனேன். நாங்கள் 2 பேரும் எர்ணாகுளத்துல 4 இடத்துல மெசேஜ் பண்ணி திரும்பி வந்தா 30% காற்று ஒர்க் ஆகுது. இப்போ சொல்றது நீங்க 6 மாசம் போது திரும்பி போகவே இல்லை. நான் பாட்டு ஓடிட்டு தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாரும் செய்கிறேன். பதிலுண்டா இல்லையா? டாக்டர்ஸ் முன்னாடி அப்போலோ ஹாஸ்பிட்டல் சாதாரணமா பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆனந்து அது போய் கேளுங்க. அவருக்கு முன்னாடி இந்த பெண்ணு ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். உங்க ஜெபத்தை இயேசுவை கேட்பாரா? பதில் தருவாரா? அவங்க ஒரு அற்புதம் நடக்குமா? இப்போ அவங்க வந்து உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களோட வியாதி யாரும் வந்து கை வைக்க வராதுங்க. எனக்கு உடனே இப்போ நாங்கள் கிளம்பணும். கோயம்புத்தூர்ல நாங்கள் போய் டைமோடு சேரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காருண்யாவில் நான் போக வேண்டி இருக்குது. தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கை வைக்காமலே இயேசு சொல்லுங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்க வியாதி பிரச்சனை உள்ளதுல கை வைங்க. என்ன உயிரோடு எழுப்பின பிள்ளை உங்களை எழுத போகிறேன். நான் அவங்களை பப்ளிசிட்டி பண்ண வரல. நான் எங்க கூட்டிட்டு வந்த அளவுக்கு போறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பெண்கள் ஐக்கியத்தினால நான் கொண்டு வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு பரிகாரம் வரப்போகுது. இந்த காயங்களை அப்பாய் மாற்ற போகுது. அப்படி நடக்க போகுது. இந்த சபை நாங்க இங்க வந்ததுனால இது இன்னும் ஒரு மடங்கா பெருக போகுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை ஊழியக்காரர்கள் ஆசிரிக்க போகுது. இன்னைக்கு பெண்கள் ஐக்கியமானால் வந்திருக்கிறா பாருங்க. கணத்துக்குரிய போதகர்கள் ஆண்கள் அவங்க எல்லாம் கத்தர் ஆசிரிக்க போகுது. உங்களோட வாழ்க்கையை செய்து உங்க குடும்பத்தோட மனைவி உங்களுக்கு உறுதுணையாய் ஊற்றுவராய் மாற போகுது. ஊழியத்திலே சபையிலே விசுவாசி பெண் மக்கள் எழும்ப போகுது. சபையை கட்ட போகுது. அவன் தவறாக நான் எழுந்தாவிட்டால் கிராமங்கள் பாழாய் போய்விடும். எழுந்து 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 தவறாலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உன் சாம்பலை இப்போ ஒரு சிங்காரமாக மாற்ற நீங்க எழுதி நின்று என்னை பொறுத்த வரைக்கும் வியாதி உள்ள இடத்துல கை வைக்க வேண்டாம்.
രണ്ട് കൈ നെഞ്ചിൽ വെയിറ്റ് கொஞ்சம் கம்மியாக சொல்லி இதுவரைக்கும் பரிகரிக்காத விஷயத்துக்கு இயேசு இப்போ பரிகாரம் தரப்போகிறார். இதுவரைக்கும் விடுதல் கிடைக்காத விஷயத்துக்கு இயேசு விடுதல் தரப்போகிறார். இந்த வாசல் தாண்டி நீங்க போக, நீ சுகமாய் போக போகிற. நீ கொண்டு வந்த பலவீனத்தை, வேதனை, கண்ணீரை, மாறாவை எடுத்துட்டு போக கத்தர் விட மாட்டேன். ஒரு அணைஞ்ச விளக்கை கத்தர் போய் எரிய வைக்க வருகிறார். நெருஞ்ச நாணலை முறிக்காத ஒரு மங்கையில் திரி அணைக்காத ஒரு அற்புதம் செய்ய வருகிறார். இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். என்னை அழைத்த நம்ம சகோதரி டீம் மற்றும் போதைகள் அனைவருக்கு நான் நன்றி சொல்லி என் வார்த்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய விடுதல், ஒரு பெரிய அபிஷேகம் கத்தர் அவங்க செவிக்குமே ஒரு புதிய வல்லமை இறங்கப்போம். புதிய அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் அது சால்வின் மூலமா எலிசாவின் மேல் வந்தது போல அவங்க மேல் இருக்கிற என் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்க மேல் இப்ப வரப்போகுது. நாங்க செவிக்கோ 2 பேருமா கை பிடித்து நாங்க செவிக்க போறோம். நாங்க 2 பேருமா எங்க கையை பிடித்து நாங்க செவிக்க போறோம். நீங்க 2 கையும் நெஞ்சிலே வைங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எழுமை நின்று, ஊழியக்கார எல்லாரும் எழுமை நின்று நீங்க நெஞ்சிலே கை வை. எனக்கு ஒரு கரத்தின் கிரியை அனுபவிக்கணும், என் இயேசுவை தொடணும், என் துக்க நாட்கள் முடியணும், எனக்கு விடுதலை உண்டாகணும், இயேசுவின் நாமம் இப்ப மகிமைப்படணும். மகளே, உனக்கு என்ன வேணும்? தேசத்தின் பாதியானாலும் உனக்கு நான் தருகிறேன். ஒரு தீர்மானம் பண்ண, நான் எழுப்பாவிட்டா என் கிராமங்கள் பாழாய் போயிடும். நான் தான் எழுப்பணும் என் கிராமத்துக்கு, நான் தான் எழுப்பணும் என் குடும்பத்துக்கு, நான் தான் எழுப்பணும் என் சபைக்கு, நான் எழுப்பினா தான் விடுதல். இந்த தீர்மானத்தோட கையை வைங்க. நெஞ்சு நான் ஒருமனப்பட்டு செவிக்க போறேன். நான் ஒருமனப்பட்டு செவிக்க போறேன். இயேசுவின் நாமம் இப்ப மகிமைப்பட போகுது. அந்த வல்லமை இப்ப வெளிப்பட போகுது. Dina magandana sidana dina magara shadana sambara shagadanu magadani asya tudara jarasivigene you command the right now asivigene maga ulata sivigene magara sivigene command the right now wada rasa mahandura magadini bisa di mahanduna lata si you command the right now wada sabahadani vigala magara tarakata wada
அணைந்து போகிறதோ அதே போல நெருப்பி நிற்கின்ற செல்வங்களோட ஆண்டவரை சரீரத்தில் இருக்கின்ற ரோகங்கள் இப்பொழுது ஒரு டாக்டர் உலகத்தில் இல்லை. உங்களுடைய நாமத்தை தவிர ஒரு மருந்து உலகத்தில் இல்லை. வெள்ளியும் அல்ல பொண்ணும் அல்ல, இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக நன்றி. நீங்க கொடுத்த விடுதலுக்காக நன்றி. பிள்ளைகள் சாட்சிகளாக இருக்கட்டும். தேவோராக்களை போல நிற்கட்டும். எஸ்தரை போல நிற்கட்டும். ராகேலை போல தன் பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவரே, இவர்களாக தேசம் பாழாய் கிடக்கிற தேசம், பாழாய் கிடக்கிற பகுதிகள், பாழாய் கிடக்கிற குடும்பங்கள், பாழாய் கிடக்கிற சமூகம், பாழாய் கிடக்கிற தேசம், எங்க இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக உங்கள் பிள்ளைகளை கருவிகளாக எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தரை போல கருவிகளாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சத்தாய் சாப்பிட்டு என் ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் இயேசுவுக்காக நிற்கிற பிள்ளைகளாகவே இவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் இந்த 13ஆம் ஆண்டுல ஹல்லேலூயா நிச்சயமாகவே இவர்களோடு கூட மேற்கும் மேல ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீதோடு இருந்த ஆண்டவரே, நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தது போல இந்த 13ஆம் வருஷத்துல இந்த பிள்ளைகள் அப்படியாக இயேசு கூட இருந்தார். அந்த காரியம் நடக்கட்டும் ஐயா. இவர்களை உங்களுடைய நாமத்தினால நாங்கள் பிதாகுமார பரிசுத்தாவியின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. இரத்த கோட்டை கட்டிக் கொள்ளுங்க சத்துருவானாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ற சொந்த மூத்த சகோதரி மரித்து கேரளாவில் இப்ப சவப்பேட்டைக்குள்ள இருக்கிறேன். எந்த மனுஷனும் செய்யாத ஒன்று நான் செய்திருக்கிறேன். யாருமே செய்யல. எனக்கு எவ்வளவு துரோகியா இருந்தாலும் கூட சகோதரி தானே, கட்டாயம் நான் போவேன். அவளை எனக்கு எந்த துரோகமும் பண்ணல. அதை விட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறேன். யாருமே செய்யாதது ஒன்றுதான் இப்ப நாங்கள் செய்யறோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் அவரை கனம் பண்றதா, என்னை கனம் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த மீட்டிங் அத்தனை பேரும் கனவான்களா மாறப்போகும். அவர்களை கனம் பண்ணுறேன். ஊழியக்காரர்கள் அத்தனை பேரையும் கத்தல் கனம் பண்ணுறேன். ஊழியக்காரர்களை கத்தல் கனம் பண்ணுறேன். தாய் சகோதரிகளை கத்தல் கனம் பண்ணுறேன். இந்த தாய்மார்கள் ஐக்கியத்தை கத்தல் கனம் பண்ணுறேன். இந்த தேசத்தை அசைக்கிற ஐக்கியமாக மாறப்போகிறேன். தேசமாக செய்யும் கொடுத்த வார்த்தைகளை இந்த ஜபத்தையும் நம்புங்க. நீங்கள் போய் உங்களை பரிசோதித்து பாருங்க. இந்த சரித்திரையில் அந்த ஞானி இல்லை. இயேசு ஜபத்தை கேட்டார், விசுவாசித்தார். தேவனோட மகிமை காண்பார். தேவனோட மகிமை காண்பார். ப்ளீடிங்கோட வந்த உனக்கு எனக்கு ப்ளீடிங் இல்லை. உனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ண தேவை இல்லை. இந்த கட்டி
கட்டியெல்லாம் கரைந்தது, கட்டியெல்லாம் கரைந்தது, எலும்பிலே வியாதியெல்லாம் உருகிறது, சுகர் நார்மல் ஆயிடுச்சு. கத்திரி சொல்கிறேன், ஆஸ்மா, ஃபைல்ஸ் வியாதி, எந்தெந்த தீராத பலவீனம் உனக்குள்ள இருந்ததோ, அல்சர், அலர்ஜி, அவன் எலும்பு தேய்மானம், முழங்கால் வர முடிய முடியல, முழங்கால் படியிட முடியல, குதிகால் வலி தாங்க முடியல, பாதத்தில் எரிச்சல் அடங்க முடியல, அடக்க முடியல, கையை தூக்க முடியல, சோழரில் இருக்கிற பெயின், கழுத்தில் இருக்கிற பெயின், முதுகெலும்பிலே தண்டவாளத்தில் இருக்கிற பெயின் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்திருக்கு. கண்களிலே கோளாறு எல்லாம், பிரெயின்ல கோளாறு, ஹார்ட்ல லென்ஸ்ல கோளாறு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்திருக்கிறது. பரிபூர்ண விடுதலை இயேசு தந்திருக்கிறார். இயேசு தந்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும். நான் மைக்கு சிஸ்டர்களை கொடுக்க போறேன். 2 நிமிஷம் கரங்களை நல்லா தட்டி ஆவியில நிரம்பி அந்த பாஷையை பேசி விசேஷித்த அபிஷேகத்தை தேவதாசன் மூலமா நமக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நம் நன்றிகளை, கிருபையான தேவன், அன்பான தேவன் நம்ம இந்த நாளில் நம்மை ஆசீர்வாதப்படியால் கர்த்தருக்கு முதலாவது ஸ்தோத்திரங்களை நம்மளோடு இந்த இடத்தை கொடுத்து ஸ்டாலின் அண்ணனுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, சபையாருக்காக நான் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை அவங்களுக்கு செய்யணும். என்னுடைய அன்பு சகோதரர் வக்கீசரியா அவங்க வந்துட்டு நான் சில பேர் அந்த போர்டோடு போய் பேசியிருப்பேன், வாய்ஸ் மெசேஜில் அழுதுகிட்டே பேசுவேன் சில வேலையில. ஆனால் இன்னைக்கு அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கே நமக்காக வந்திருக்காங்கன்னா அது உண்மையிலேயே தேவனுக்கு கொடுத்த அப்ப அந்த ஸ்பிரிட் நமக்கு வரணும். ஒரு இறந்து போன அடக்கப்பட்ட நிறைய பேர் வருவாங்க. ஆனா தேவனுடைய ஊழிய கரத்துல இருக்கும் போது அதை முதலாவது செய்யக்கூடிய அந்த வல்லமை நமக்கு கொடுக்கணும். கண்டிப்பா செயல்படுத்தணும். அப்பதான் நம்மளும் அவருக்கு சகோதரியா இருக்க முடியும். அந்த சகோதரி இருக்கிற இந்த சகோதரி மதித்திருக்கிறத உயிர்த்தெழுக்க செய்யும்படிக்காக தேவ ஆவியானவர் அவரை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். எத்தனை சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை கஷ்டத்தை வந்தீங்க, ஆனா இன்னைக்கு அவர் மூலமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும். சகோதரி மூலமா நமக்கு இன்னும் பலகீனங்கள் கட்டுகளை கர்த்தர் உடைத்திருக்காரு. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய கிருபை அவரோடு இன்னும் இந்த கோயம்புத்தூர் போகும்போதும் தேவ ஊழியத்தை நடத்தும் போது கூட இருக்கும்படிக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல் பாடி ஆராதனை செய்த பிள்ளைகளுக்காக, கீபோர்டு வாசித்த பிள்ளைகளுக்காக, பேட் வாசித்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நடத்தின எங்கள் சகோதரி, அன்பு சகோதரி அனிதா ரட்சக்காக ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். அவங்களுக்கும் நன்றி. முதல்ல வந்த ஊழியர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாம் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லாரும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் எங்களுடைய ஐக்கியத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பாஸ்டர்ஸ்க்கு பின்னாலே இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப உதவி செய்த அத்தனை பேருக்கும் எங்கள் ஐக்கியத்தின் சார்பில் நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து இதை நீங்கள் எல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்ட முதலாவது உங்களுக்காக நாங்கள் எங்கள் ஐக்கியத்தின் சார்பில் நன்றியை செலுத்துகிறோம். கர்த்தரை அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் எழும்பணும். நீங்கள் எழும்பி உங்கள் இடத்துல நீங்கள் பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சத்தை தேவன் கட்டளையிடும்படிக்காக நாங்கள் எங்கள் ஐக்கியத்தின் சார்பில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் கூட சலிஷா பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி முடிச்சுருவோம். அடுத்தது ஆசீர்வாதம் வந்து அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் வருவாங்க. பரலோக பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல மதியான நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். காலை நேரம் தொடங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் தேவனீர் எங்களோடு கூட எங்கள் நடுவில் மகிமைப்படுகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். 13வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற அருமையான
ஒரு ஐக்கியத்தினுடைய பெண்கள் அணியினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுத்த எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் எழுப்பி பிரகாசிப்பிக்க கர்த்தர் நீர் உறுதுணையாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஊழியங்களை அவருடைய எல்லைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட அவருடைய அனைத்து கிறிஸ்தவ போதகர் ஐக்கியத்தோடும் போதகர் ஐக்கியத்தின் பெண்கள் பிரிவோடும் அதை நடத்துகிற அன்பு பிள்ளைகளோடும் இன்றைக்கு இந்த 13வது ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த எங்கள் அருமையான ஐயாவோடும் ஜெபித்த அம்மாவோடும் பாடிய பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் அப்படியே உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ் அப்படியே உட்காருங்க. நான் சொன்னவங்க தான் போகணும், மற்றவங்க எல்லாரும் உள்ளதான் இருக்கணும். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த 13வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தை எங்களுடைய சபையில நடத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் பிள்ளைகளுக்கு நன்றியாக தெரிவிக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, மேலும் மேலும் பெருக பண்ணுவாராக. வந்து செய்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு இந்த சபையின் சார்பில், அம்மா அவர்களுக்கு சபையின் சார்பில், அந்த தேவ மனுஷன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போ மிக முக்கியமான